ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் கானா. இன்றைக்கி நம்ம புளி சாதம் கோயில் பிரசாதம் அந்த ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு அரிசி நான் 1.5 கப் அரிசி எடுத்திருந்தேன். அது ரொம்ப குழையாமல் பக்குவமாக பார்த்து வடித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வரையாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு நம்ம ட்ரை ரோஸ்டிங்க்கு 1/2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக வெந்தயம் ரொம்ப போட்டால் கசப்பாயிடும். அதனால் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க போதும். 1/2 ஸ்பூன் கருப்பு எள்ளு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தனியா, முழு தனியா. இது எல்லாமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். கருகாமல் பார்த்துக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். பாதி வறுத்துட்ருக்கும் போதே நம்ம அடுத்து காஞ்ச மிளகாய் 5 காஞ்ச மிளகாய், குண்டு மிளகாய் அப்படி இல்லைன்னா நீட்டு மிளகாய் எடுத்துக்கலாம். நான் நீட்டு மிளகாய் 5 மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். அதே கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ இந்த நல்லெண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரோஸ்ட் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம வேர்க்கடலையும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகாவை 2ஆக உடைச்சி போட்டிருக்கேன். இப்போது இது எல்லாமே நல்லா வறுத்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இது பெருங்காயம் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாமே நல்லா ஈவனாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்படி எடுத்து வச்சும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா சில பேர் புளி கரைச்சலும் இதோடு சேர்த்துப்பாங்க. நான் இது எல்லாமே தனியாக எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த புளிக்கரைசலோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். இதுக்கு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்க போகிறேன். இது ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசம் நல்லா போனதுக்கப்புறம் கடைசியாக தான் நம்ம அந்த பவுடர், அதாவது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருந்ததை பவுடர் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். கடைசியில் ஆட் பண்ணிங்கன்னா தான் அது புளி சாதத்தோட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த எல்லா மிக்சரையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பவுடர் இருக்கணும். ரொம்ப ஸ்மூத்தாகவும் அரைக்காமல் இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நான் சொல்லியிருந்த மெஷர்மெண்ட் படி பவுடர் பண்ணியிருந்ததை மொத்தமாகவே ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அதோட திக்னஸ் கூட பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போது இது போதுமான அளவு. இப்போது இதை நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வடிச்சிருந்த சாதத்தை நல்லா ஆற விட்டு அதோடு சேர்த்து தான் நம்ம எல்லாத்தையும் கலர போகிறோம். இப்போது நம்ம ஸ்டார்டிங்கில் எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்தோம் இல்லைங்களா, அது எல்லாமே இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த புளியோதரை பேஸ்ட் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மிச்சம் இருக்க அந்த புளியோதரை மிக்ஸ் தேவைப்பட்டதுன்னா ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கப் அரிசி எடுத்துருக்கேன். இது நான் போட்டு இருக்க இதே மெஷர்மெண்ட் படி எல்லாமே ஆட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். 4லேருந்து 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ரைஸ் ரொம்ப குழஞ்சிருந்தாலும் அதோட டேஸ்ட் மாறிடும். அதனால் அந்த அரிசியோட வேகிறது பார்த்து பக்குவமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வரையாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நான் மிச்சம் இருந்த அந்த புளியோதரை பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இதை ரைஸோடு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு சால்ட் ஏற்கனவே அந்த புளிக்கரைசலில் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போது நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டதுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப காரம் மட்டுமே தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ உப்பு தேவைப்படும். அந்த டைமில் நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த புளி சாதம் பார்த்திங்கன்னா ஊற தான் அதோடய டேஸ்ட்டு நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் அதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம்
டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடலாம். வச்சதுக்கு அப்புறமா சாப்பிட்டோன்னா அந்த புளி அதோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் சாப்பிடும்போது எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு நினச்சிருந்தேன். இதுக்கு சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு வந்து எண்ணெய் பத்தர் சொல்லுவாங்க. அப்படி தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. நார்மலாக நம்ம உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கலாம். அது கூட மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கொஞ்சமாக புளி தண்ணி மட்டும் கொஞ்சம் திக்காக ஆட் பண்ணி அதை கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவருக்கு நல்லா சால்ட்டெல்லாம் போட்டு ஊற வச்சுக்கோங்க. காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. புளிப்புக்கு ஏற்ற காரம் இருக்கான்னு பார்த்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். அதுதான் வந்து நான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக செஞ்சுருந்தேன். டெய்லி குக்கிங் வந்து நம்ம ஷார்ட்ஸில் போடும்போது நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒரு சிஸ்டர் வந்து இந்த புளி சாதம் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த ரெசிபியை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.